பொங்கல் பண்டிகை உற்சாகமாக கொண்டாடப்பட்டு வரும் நிலையில் பாரம்பரியத்தை பறைசாற்றும் கிராமிய கலைகளுக்கு ஊக்கமளிக்க வேண்டும் என்று கோரிக்கை எழுந்துள்ளது. தை மாதம் பிறந்துவிட்டாலே திருவிழாக்கள், கலை நிகழ்ச்சிகள் என கிராமங்கள் களை கட்ட தொடங்கிவிடும். நவீன தொழில்நுட்பத்தின் வளர்ச்சிக்கு ஏற்ப சினிமா, செல்போன்களில் தற்காலிக இளைஞர்கள் மூழ்கிவிட்டதால் பாரம்பரிய கலைகளான கரகாட்டம், தப்பாட்டம், ஒயிலாட்டம் உள்ளிட்டவை மெல்ல மெல்ல மறக்கப்பட்டு வருகின்றன. கேரள சண்டை மேளத்திற்கு அளிக்கப்படும் முக்கியத்துவம் நமது பாரம்பரிய கலைகளை வளர்க்க போதிய அளவு ஆர்வம் காட்டப்படுவதில்லை என வேதனை தெரிவிக்கின்றனர் கிராமிய கலைஞர்கள். பாரம்பரிய கலைகளாக இருந்த பண்பாட்டு கலைகளான ஆதிக்கலைகளான தவில் நாதஸ்வர இசையும், பண்பாட்டு கலைகளான காவடி ஆட்டம், கரகாட்டம், ஒயிலாட்டம், மாடாட்டம், மயிலாட்டம் என்று வாழ்வியலோடு சேர்ந்து ஆடி பாடி விளையாடி வாழ்க்கைக்கு பயன்பட்ட, வாழ்க்கையை மேலுயர்த்திய நம்முடைய பாரம்பரிய தமிழ் மண்ணின் கலைகள் தற்போது அழிந்து கொண்டிருக்கிற நிலையில் இன்றைக்கு பொங்கல் விழா வந்திருக்கிறது. பொங்கல் விழா காலங்களிலாவது இப்படிப்பட்ட கலைகள் மீட்டுருவாக்கம் செய்யப்பட வேண்டும் அல்லது மீண்டும் இந்த மண்ணிலே விதைக்கப்பட வேண்டும். மறைந்து வரும் நமது பாரம்பரிய கலைகளை மீட்டெடுக்க இனிவரும் சந்ததியினர் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கின்றனர் கிராமிய கலைஞர்கள். நான் வங்கியில் உதவி மேலாளராக பணிபுரிகிறேன். எனக்கு நாட்டுப்புற கலை மீது ஆர்வத்தினால் 30 வருடங்களாக இந்த நாட்டுப்புற கலை நிகழ்ச்சியை நானும் நண்பரும் திருப்பூரை சேர்ந்த வேளா இளங்கோவும், தாராபுரத்தை சேர்ந்த சாமிக்கண்ணும், கோயம்புத்தூரை சேர்ந்த நாகராஜ் என்பவரும் இந்த நாட்டுப்புற கலை நிகழ்ச்சிகள் எங்களுக்கு ஊக்குவித்து எங்களுக்கு ரொம்ப உறுதுணையாக இருக்கிறார்கள். கேரளாவிலிருந்து பிற மொழி மாநிலத்திலிருந்து எத்தனையோ மேலதாளங்கள் நடத்துகிறாங்க. இருந்தாலும் நாட்டுப்புற நிகழ்ச்சிக்கு ஒரு மரியாதையே கிடையாமல் இருந்துச்சு. இப்போ கோயில் கமிட்டி அது இது நடத்துகிறாங்க. அரசு சார்பில் நடைபெறும் விழாக்கள், கோவில் திருவிழாக்கள், திருமண நிகழ்ச்சி போன்றவற்றில் கிராமிய கலைகளுக்கு முக்கியத்துவம் அளித்தால் மட்டுமே பாரம்பரிய கலைகளை அழியாமல் பாதுகாக்க முடியும் என்பதே பலரின் கருத்தாக உள்ளது. சுப்பிரமணியன், நியூஸ் 7 தமிழ், சிவகங்கை.